முதல்ல சந்திச்சது நினைவு இருக்கா அப்பன் சார்? இப்போ நான் இப்போ பாட்டு எழுத வந்தபோது தான் சத்த அந்த இதில் அருண் பிரசாத் மூவிஸில் அது பாட்டு எழுத வந்தபோது தான் சந்தித்தோன்னா அது பார்த்துலாம் பேசிக்கிட்டாரு. அப்புறமேல கவிஞரையாட்ட வந்து நான் வந்து இப்போ ஜிகே வெங்கடேஸ்வரன்ட்ட சொல்கிறேன்னா, நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றது கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. என்னன்னா பாட்டு எழுதி முடிச்சாச்சு. எப்பா ராஜாவோட தம்பிப்பா, அவனும் பாட்டு எழுதுவான், கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்க. வர சொல்லுங்கள். மறுநாள் காலையில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அப்படி இது லஸ்கான்லேருந்து கரெக்டாக அவர் வீட்டு வரைக்கும் நடந்து வரேன், கவிஞரையா வீட்டு வரைக்கும், டி நகரில் அந்த பார்க் ஒன்று இருக்கு அது பக்கத்தில். போகிற போய் நிற்கிறோன்னா அவங்க பல பேர் பார்த்துட்ருக்காங்க. இவர் வந்தார், வந்துட்டு பார்த்து எல்லோரும் ஒருத்தர் ஊர்லேருந்து வந்துட்டேயா, எதுக்கு வந்தேன்? நான் சும்மா பணம் கொடுத்து அனுப்பியா ஊருக்கு போயா, நான் நடிக்கிறதுக்கு வந்தேன். அதெல்லாம் என் வேலை இல்லை, என் வேலையை பற்றி சொல்லுன்னா அடுத்து கல்கியில் இது கட்டுரை கேட்டு வந்தையா, அது சரி வந்துரு, அது மண்டபத்தை வந்து சொல்லிட்டு வருவாங்க. அப்போ வந்து என்ன வந்து கேட்குறாரு, நான் முதல்ல சொல்லியிருக்காரு வர சொல்லுன்ட்டு. நீ ராஜாவோட தம்பி ஜிகே வெங்கடேஸ்வரன் சொன்னார் அசிஸ்டண்டா சார். சரின்ட்டு தான் போயிட்டார். காரில் ஏறி போயிட்டார். காரில் ஏறி போகிறோன்னு என்ன போயிட்டாருன்ட்டு பார்த்தா பஞ்சண்ட மேலே லட்சுமி கல்யாண படத்துக்கு டைலாக் எழுதிட்டு கீழே வர்றாரு. என்னப்பா இன்னொன்று இல்லை அசிஸ்டண்ட்டாக சேர்றதுக்கு வர சொன்னார், காரில் போயிட்டா. அடப்பா நீ கூட போயா போனோன்னா இப்போ அங்கே இதில் ரங்கராஜபுரத்தில் தான் கம்போசிங் நடக்குது, நீ இப்போ கேவி மகாதேவனுக்கு போகிறான். அவர்கிட்ட போய் என்ன இப்போ வாத்தியார் கற்றுக்கிறது தானே, நம்ம ஒன்றும் வார்த்தை சொல்ல போகிறதில்ல. ஆனால் அவருக்கும் வார்த்தை சொல்லியிருக்கேன் நான்.